இந்த ஆத்ம பிரதட்சிணம்ங்கிறது இப்போ ஒரு சந்தேகம் வருது. சுவாமி, தேவாலயத்துல போய் அதாவது அந்த தடாகத்துல போய் நாங்க சந்தியாவந்தனம் பண்றோம். இப்ப அந்த சந்தியாவந்தனத்துல ஆத்ம பிரதட்சிணம்ங்கிறது விதிச்சிருக்கே, இப்ப தேவாலயத்துல நிஷேதம்ங்கிறல இது அங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு ஒரு சந்தேகம். அப்ப இந்த ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்ததுன்னா ஸ்ருதி தான் பலம்னு ஒரு வச்சனம். அதனால என்ன சொல்லிட்டு, ஆப ஊர்த்வம் விக்ஷிபந்தி தா ஏதா ஆபோ வஜ்ரி பூத்வா தா நிரக்ஷாகும்சி மந்தேஹாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி யத் பிரதக்ஷிணம் பிரக்ரமந்தி தேன பாப்மா நமவதூன்வந்தி அப்படின்னு ஸ்ருதினால நேரடியாக ஆஜ்ஞா. 3, அதாவது ஆப ஊர்துவம் விக்ஷிபந்தி, ஜலத்தை எடுத்து 3 தரம் அர்க்ய பிரதானம் பண்ணணும். அது வஜ்ராயுதமா மாறி அசுராக்கள் எல்லாம் ஒரு தீபத்துல கொண்டு தள்ளுறது. அப்படி தள்ளுறதும் ஒரு ஹிம்சை தானே. அதாவது பிராமணன் யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இது அசுராலா இருந்து அவா நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணினாலுமே, அதை நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ணினாலுமே கூட அதுவும் ஒரு ஹிம்சைங்கிற ஒரு கிரியை தானே. அது கூட நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேதமே என்ன சொல்லிச்சு, எத் பிரதக்ஷிடம் பிரக்ரமந்தி, இந்த ஹிம்சை பண்ணினியே இதுக்காக ஒரு பிராயஷ்சித்தம். எத் பிரதக்ஷிடம் பிரக்ரமந்தினா அங்க ஆத்ம பிரதட்சிணம் கண்டிப்பாக பண்ணணும்னு வேதத்தினால விதி. அதனால என்ன தெரியுது, இது வேதத்தினால எப்ப விதி வந்ததோ அப்ப ஸ்மிருதிக்கு விதி குறைச்சல. அதுக்கு இது ஸ்ருதி தான் பலியஸ். சந்தியாவந்தன அங்கத்தோட பண்ணணும், தனியா பண்ணப்படாது. சந்தியாவந்தனத்துல விதிச்சதை பண்ணணும், அது தப்பு கிடையாது. இப்ப இதே மாதிரி இன்னொரு இந்த தேவாலய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையே சொல்றேன்.